நம்மளுடைய இன்றைய பொருளாதார வளர்ச்சி, தட் மீன்ஸ் ஜிடிபின்னு சொல்லுவோம்ல. இந்த ஜிடிபின்ற இந்த புள்ளி இப்போதைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 6.8ல இருக்குது. இந்த 6.8ன்றது 7.2 வரைக்கும் போகும். இன்னும் சொல்லப்போனா இதை விட கம்மியாக தான் இருக்கு. நிஜமான ஜிடிபி அப்படின்றது இன்னும் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது பேச்சு அடிபடுது. ஏன்னா நம்ம வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்றதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதனால உண்மையான ஜிடிபின்றது 4% கீழே அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இருந்த போதும் உலகளாவிய வர்த்தகங்கள் என்ன சொல்றது IMF மாதிரியான அமைப்புகள் ஏற்றுக்கொண்ட இல்லாட்டினா அவர்கள் கணித்திருக்கிற அந்த வளர்ச்சின்றது 6.8ல இருந்து 7.2 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து மற்ற வளர்ந்த பொருளாதார நாடுகளை விட மிக அதிகம். ஏன்னா வளர்ந்த பொருளாதார நாடுகளோட ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா 1%, 2%, 3% இருக்கும். நம்ம வந்து வளரும் பொருளாதாரம். சீனா கூட அதோட வளர்ச்சியோட உச்சத்தை தொட்டு ஒரு மாதிரி சேச்சுரேட் பாயிண்ட்டை தொட்டுருச்சு. ஆனால் நாம வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ அதனாலதான் நம்மளுடைய ஜிடிபியோட growth பார்த்தீங்க அப்படின்னா 6.8ல இருந்து 7.2 வரைக்கும் இந்த நிதியாண்டில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அடுத்து இந்த 2026ல நம்ம இந்திய நிறுவனங்கள் இப்ப ரீசெண்டா Q3யோட ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது Q3 3வது காலாண்டு அதோட முடிவுகள் வெளிவந்து இந்தியா இன்க் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா முன்ன காட்டிலும் இதற்கு முந்தைய நிதியாண்டுல 3வது குவார்ட்டர்ஸ்ல இருந்ததை விடவும் அதற்கு அடுத்து 3 குவார்ட்டர்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த 4 காலாண்டுகளை விடவும் இந்த குவார்ட்டர்ல இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ன்றது பாசிட்டிவா வந்திருக்கு. உண்மையா இந்த பாசிட்டிவ்க்கான ரிசல்ட் வந்து இன்னும் மார்க்கெட் ஏறி இருக்கணும். ஆனால் இங்க அதற்கு பேரலா வேர்ல்டு எக்கானமிக்ல வந்து நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ். ஸோ அது ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த இன்ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே ஒரு மாதிரி ஒரு மந்தமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நிதியாண்டில், அதாவது 2026 ஆண்டு இந்திய நிறுவனங்களின் லாப விகிதம் அப்படின்றது 13 முதல் 16% வரை உயரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுவும் மற்ற உலக நாடுகளில் உள்ள கார்ப்பரேட் ஏர்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது சற்று அதிகம். இப்போ அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகள் அவங்களுடைய இந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் கம்பேர் பண்ணிக்கும்போது அவங்க வந்து 1 டிஜிட்ல தான் இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து 2 டிஜிட்ல வந்திருக்கு. தட் மீன்ஸ் 13 to 16% வரைக்கும் இது வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் எக்கானமியோட வளர்ச்சி. அடுத்து வந்து கவர்மெண்ட் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ஜிஎஸ்டில வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் அந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே குறைச்சாங்க.
18% இருக்க பல விஷயங்கள் வந்து 5% போச்சு. 5% இருக்கிறது வந்து 0% போச்சு. அண்ட் 12%ன்ற அந்த கான்செப்டை தூக்குனாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இந்த தடவை நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த சேல்ஸ்ன்றது நிறைய கூட்டி இருக்கு. அதே போல் இந்த 8th பே கமிஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சேலரி ஹைக்கு போட்டிருக்காங்க. இந்த 8th பே கமிஷனோட சேலரி ஹைக்குன்றது இந்தியாவில் கிட்டத்தட்ட மத்திய மாநில அண்ட் அரசுகள் மட்டும் இல்லை, அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையும் அந்த பே கமிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன்ஸ் அதிகமாகும். இப்போது இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாங்கிக்கிட்டு இருந்த சேலரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான சேலரி இந்த 8th பே கமிஷன்ஸில் அவங்களுக்கு வரும். இப்போ ஒருத்தர் வந்து 50,000 வாங்கிக்கிட்டு இருக்கவருக்கு இந்த 8th பே கமிஷன்ஸில் கிட்டத்தட்ட 90,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பே கமிஷன்ஸ் கூடும்போது 2 முக்கியமான விஷயங்கள் நடக்கும். இப்போது இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்க இந்த சம்பளத்தை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு கொஞ்சம் சேமிப்பு இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க, குடும்பத்துக்கு ஒரு செலவுகள் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது அவங்களுக்கு 2 மடங்கு ஆகும்போது ஒன்று சேமிப்பு அதிகமாகும். அந்த சேமிப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பேங்க் டெபாசிட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு, அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதும் பேங்க்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது எங்கே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா, அது திரும்ப வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு இன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் மக்கள் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழியா. ஸோ அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இனி வர்ற குவார்ட்டர் சேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி கன்சியூமர் குட்ஸ், அதாவது இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மாற்றுவாங்க. அது மாற்றுறதுக்கான பீரியடாக இது மாறும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து நிறைய மாற்றம், அதாவது முதலீடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டு அண்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ், அது போக எலக்ட்ரானிக் கன்சியூமர்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த சின்ன சின்ன டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, இந்த மாதிரியான என்ன சொல்கிறது கன்சம்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அளவும் கூடும். எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃப்எம்சிஜியோட கன்சம்ஷன்ஸ் கூடும்போதும் அதுவும் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ கரன்சி மதிப்பு அப்படின்றது இப்போ கொஞ்சம் விழுந்திருக்கு. நம்ம வந்து ஒரு டாலருக்கு நிகரான மதிப்புன்றது 90 ரூபாயை தொட்டிருக்கு. ஸோ இந்த 90 ரூபாயோட இந்த விளைவுன்றது ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருந்தாலும் ஒரு லாங் ரன்னில் பார்த்தீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறும். ஏன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு வந்து முதலீடு பண்ணுற, ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கு பில்லிங் பண்ணுறது டாலரில் தான் பில்லிங் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த டாலர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது அது இந்தியன் கரன்சியாக மாறுது இல்லையா, அப்போ மாறும்போது அதோட அளவு கூடுது. ஸோ அப்படி அந்த அளவு கூடும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு அது சேலரிலையும் அந்த ரெமுனரேஷன்ஸ்லையும் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் அப்படின்னா சைனாவை எடுத்துக்கலாம். சைனா பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுடைய கரன்சி நியாயமா மதிப்பு கூட்டி இருக்கணும். ஆனா அவங்க வந்து டிவேல்யூஷன் பண்ணாங்க. டிவேல்யூஷன் அப்படின்னா அவங்க மதிப்பை செயற்கையா குறைச்சாங்க. எதுக்காக அந்த மாதிரி குறைக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் இங்க வந்து உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். உள்நாட்டுல வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த கரன்சி மதிப்பு என்ன சொல்றது, இங்க இருக்கிறவங்களுடைய விலைவாசியை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல கணக்குகள் இருக்கு, பொருளாதார கணக்குகள் இருக்கு. ஸோ அந்த டிவேல்யூவேஷன் பின்னாடி. ஸோ அந்த மாதிரி கரன்சி டிவேல்யூவேஷன் அப்படின்றது என்ன சொல்றது, நல்ல பொருளாதாரம் வளமிக்க ஸ்ட்ராங்கான நாடுகள் கூட பண்றது உண்டு. ஸோ அதுல ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா நம்ம பக்கத்து நாடான சீனா தான். ஸோ நம்மளுடைய கரன்சி வந்து டிவேல்யூவேஷன் பண்ணல, பட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவே தானே நேச்சுரல் ஒரு டிவேல்யூவேஷன் நடந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்மளுடைய ஏற்றுமதி அப்படின்றது இறக்குமதியை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. நம்ம வந்து சர்வீஸ் செக்டர். ஸோ ஒரு சைனா மாதிரி ஒரு என்ன சொல்றது, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் செக்டர் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஏற்றுமதி எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கிறது வந்து டெக்னாலஜி அண்ட் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குற அந்த சர்வீஸில் தான் வந்து அதிகமான காஸ்ட் இருக்கு. ஸோ ஆனால் நம்ம அதை விட அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த ட்ரேடு டெபிசிட் அப்படின்றது இருக்கு. அந்த ட்ரேடு டெபிசிட் தான் நம்மளை இந்த கரன்சியை வந்து குறைக்க வச்சதுக்கான மிக முக்கியமான காரணம். ஓகே, ஆனால் அதுல இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து மக்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் அதிகமான கரன்சியை உள்ள கொண்டு வரும். ஐ மீன் இந்தியன் கரன்சியை கொண்டு வரும். ஸோ அது வந்து இங்க இருக்கிற என்ன சொல்றது, குறிப்பா ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள், அது சார்ந்த ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், ஐடிஇஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபார்மசி இண்டஸ்ட்ரீஸ், இதுங்களோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனாலையும் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இதுக்கு அடுத்து இந்தியாவோட என்ன சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ கடந்த ஒரு வருஷமா எடுத்துகிட்டே போயிருந்திருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கு. ஒன்று ப்ராஃபிட் புக்கிங், அதாவது 2014 இன்வெஸ்ட் பண்ணதை 2024 அது வந்து மெச்சூர்ட் ஆகுது. அதாவது எப்படி மெச்சூர்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். எஃப்ஐஐன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தாண்டி அவங்க அந்த நாட்டில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அங்கே இருக்கிற பிஎஃப் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே கூட என்ன சொல்றது, மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் எந்த மார்க்கெட் வந்து மிக வேகமாக வளரக்கூடியதோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படித்தான் 2014 இந்திய பங்கு சந்தைகளில் ஒரு மிகப்பெரிய முதலீடுகள் நடந்துச்சு 2010 to 14. ஸோ அந்த சமயத்தில் முதலீடு பண்ணதை தான் இப்போ வந்து அறுவடை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி அறுவடை பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு கரன்சியில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ப்ராஃபிட் தான். ஏன்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணதை விட இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 200% க்ரோத் இருந்திருக்கு. அந்த 200% க்ரோத்தில் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணதுனால தான் நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து, அதாவது ஏற வேண்டிய மார்க்கெட்டு இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து ஏறி இருக்கணும், ஏறாமல் போனது காரணம் வந்து மார்க்கெட் மேலே ஏற ஏற இவங்க வந்து எஃப்ஐஐ வந்து அள்ளிக்கிட்டே போனாங்க. ஸோ அது ஒரு காரணம். ஸோ இதுக்கு பேரலா யார் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தான், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், நம்மளுடைய அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 1.5 வருஷத்துல
எஃப்ஐஏயோட கான்ட்ரிபியூஷன்ஸ் விட டிஐயோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, இப்போ அதுக்கும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, இப்போ என்ன நடக்கும்? இவ்வளவு எடுத்துட்டு போயும் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பத்திலையும் கீழே இறங்கவே இல்லை. அது அப்படியே இருக்கு. அந்த 26லயே தானே இருக்கு. அப்படின்றதுனால இப்போ திரும்ப ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்ச் மாசத்துல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வருவாங்க. இந்த மார்ச் டு மே இல்லைன்னா ஜூன் வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அந்த சமயத்துல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க 2 பேரும் சேரும்போது அப்படியே மார்க்கெட்டு செம வேகத்துல ஏறும். அதனாலதான் சொன்னேன், இது வந்து நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த நேரத்தில் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த ஜனவரி பிப்ரவரியில இன்வெஸ்ட் பண்றதுன்றது நல்ல வாய்ப்பு. ஏன்னா மார்ச் தொட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஏற்றம் 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 ஏறிக்கிட்டே இருக்கும். ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறமா ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்து செப்டம்பர்ல ஒரு வரலாம். சில சமயம் வந்து செப்டம்பர் வரைக்கும் ஏறும். 2024 பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது பிப்ரவரியில ஏற ஆரம்பிச்சது, அது செப்டம்பர் வரைக்கும் ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் கூட ஏறலாம். அப்படிலாம் ஏறிச்சு அப்படின்னா இப்போ நம்ம 25,000 சில்லற இருக்கணும்ல, அதெல்லாம் தாண்டி 30,000 நம்ம தொட்டுருவோம். ஸோ 30,000ன்றது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு 10% மேலே. ஆமாம், நியர்லி 20%. ஆமாம், நியர்லி 20%. அப்போ மார்க்கெட்ல இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. 2 வருஷம் ஏற வேண்டிய வளர்ச்சியை இந்த ஒரே வருஷத்துல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கூடுது. ஏன்னா ஒரு சைடு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று வெளியில போன ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் திரும்புவாங்க. அப்போ மீண்டும் இங்க இந்தியாவுக்குள்ள அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இந்த தடவை ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. ஏன்னா போன தடவை அவங்க இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய அன்றைய மதிப்புல பாத்தீங்கன்னா 2017 ₹65 இருந்திருக்கும். அதாவது ஒரு 6,500 கோடி ரூபாய், இல்லாட்டினா 6,000 கோடி ரூபாயில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 பில்லியன் உள்ள வரும்போது 9,000 கோடி ரூபாய் உள்ள வரும். அப்போ 9,000 கோடி ரூபாய் உள்ள வரும்போது யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 9,000 கோடின்ற மாதிரி வரும் மார்க்கெட்ல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் $1 பில்லியன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் நல்ல ஆக்டிவான டேஸ்ல எல்லாம் செம்மையா உள்ள வருவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துட்டு போனாங்கல்ல, எடுத்துட்டு போனதை விட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எப்போ இருக்கும்? இந்த ஒரு 6 மாச காலத்து இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பலம். அடுத்து 3வது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் வந்து வங்கி, அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு பாயிறதுக்கு ஒரு ரெடியா இருக்காங்க. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் செம்ம அடி வாங்குச்சு. அடினா அடி, அப்படி ஒரு அடி. அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 20% கிட்ட போயிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 5% கழிஞ்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஆனா இந்த ரெக்கவரி இன்னமும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இவங்களோட அதாவது ஏஐ உள்ள வந்துருச்சு, அதனால இவங்களோட பில்லிங் காஸ்ட் குறைஞ்சிரும். அவங்க வந்து அமெரிக்கன் கிளையண்ட்ஸ் எல்லாமே ஏஐ டிஸ்கவுண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏஐ டிஸ்கவுண்ட்னா என்ன? அதாவது நீங்க முன்னாடி ஏஐ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் ஒன்று இருந்திருக்கும்ல, அப்ப அதை விட இப்ப வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் குறைஞ்சு போச்சுல, அப்ப எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஸோ அப்படி கேட்கறதுனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்குச்சு. பட் இப்ப இதுக்கு பேரலலா இன்னொரு வேலையை இவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஏஐ கொண்டு வந்ததுனால டெக்னாலஜிய ஆ வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ புது வாய்ப்புகள் பார்ப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த அப்ளிகேஷன்ஸ்ல அ இன்னோவேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த இன்னோவேஷன்ஸ வச்சு இவங்க திரும்ப தன்னோட பழைய பில்லிங் காஸ்ட்ட வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்ல வரேன் கேளுங்க. இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோமே. நீங்க கம்ப்யூட்டர விடுங்க. ஃபோன் எடுத்துக்குவோம். அந்த ஃபோனோட 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 16 ஜிபி ஃபோன் இருக்கும். அதில வந்து ரேம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஜிபி ரேம் இருக்கும். அப்புறம் வந்து ப்ராசஸர் அன்னைக்கு உள்ள ப்ராசஸர் இருக்கும். ஆனா, அன்னைக்கு அதோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15,000 இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ் வந்து புதுசா அப்டேட் பண்றாங்க. அப்டேட் ஆகும்போது, இவங்களும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அதுக்காக டெக்னாலஜி அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விலைய வந்து இறக்க விடாம, இந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, டெக்னாலஜிய வந்து அக்விசிஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் அதே மொபைல் இல்லாட்டினா லேப்டாப்போட விலைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமும் குறையல. அன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அன்னைக்கு 10,000க்கு வாங்கிக்கிட்டு இருந்த நம்ம பசங்க இன்னைக்கு வந்து மொபைல்ல வந்து சாதாரண 15,000க்கும், 20,000க்கும், 30,000க்கும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? ஐஃபோன் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40,000, 50,000 இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 1,4 லட்சம், 1,50,000 லட்சம். ஆனா ஐஃபோனோட சேல்ஸ் குறைஞ்சுச்சா? குறையவே இல்ல. டெக்னாலஜி கூடுச்சு. அதுக்கேத்த மாரி இவங்க நெறைய அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாரி தான் இந்தியன் சர்வீஸ் செக்டார்லயுமே நடக்கும். இந்தியன் சர்வீஸ் செக்டார்ல இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி இந்த கஸ்டமர்ஸ் டக்குன்னு இங்க இருந்து விலகி போயிட முடியாது. எல்லாமே ஃபினான்சியல் ஓரியன்டட் சர்வீசஸ். இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதாவது விப்ரோவா இருக்கட்டும், டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஃபோசிஸா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து லாங் டர்மான ஒரு சர்வீசஸ் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சர்வீசஸ எடுத்துட்டு இன்னொரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அப்படி அந்த அளவுக்கு இவங்களுடைய சர்வீசஸோட அந்த கஸ்டமர்ஸ் வந்து பழகியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ, இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, பில்லிங்க குறைக்க சொன்னா இவங்க ஆரம்பத்துல குறைச்சு தான் ஆகணும். ஆனா அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏஐ வச்சு வேற என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ, அந்த ஃபீச்சர்ஸ வச்சு நல்லா கொண்டு வந்து அப்கிரேட் பண்ணி, திரும்ப தன்னோட பழைய பில்லிங்க கேட்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, அத விட அதிகமான பில்லிங்க்கு வந்து கொட்டேஷன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அந்த கொட்டேஷன்ஸ வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. இன்னைக்கு உள்ள தேவைக்கு ஏத்த மாரி. ஸோ, ஒரு சைடு இன்னைக்கு இறங்கி இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நாளைக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா, அப்படித்தான் இதற்கு முன்பு டெக்னாலஜில நடந்திருக்கு. அப்போ இப்பவும் அதே மாரி தான் நடக்கும். ஸோ, அதனால திரும்பவும் ஐடி செக்டார் மேல வரும். அது மட்டும் இல்ல. எனர்ஜி செக்டார்ஸ்ல வந்து இந்தியா அ என்ன சொல்றது? மத்த நாடுகளோட பயங்கர காம்படிட்டிவா இருக்கு. எந்த அளவுக்குன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நம்மளுடைய சூரிய சக்தி மின்சாரத்தோட அளவு அப்படின்றது ஈரோப்ல பல நாடுகள் உருவாக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளான்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுல தனியார் முதலீடுகளும் இருக்கு, அரசு முதலீடுகளும் இருக்கு. அதுக்கு அடுத்து காற்றாலை மின்சாரம், அதுக்கு அடுத்து நிலக்கரி மின்சாரம். இப்ப நம்ம அதிகமா குறைச்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அட்டாமிக் எனர்ஜி இருக்கு இல்லையா? அத நம்ம குறைச்சுக்கிட்டோம். அதுக்கு ஏன்னா உலகமே குறைச்சுக்கிட்டே வருது அப்படின்றதுனால, நம்மளுமே அட்டாமிக் எனர்ஜி சைடு வந்து அத குறைச்சிட்டு நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சைடு போயிடுச்சு. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜில வந்து நம்ம வந்து
நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்கு அந்த தாக்கம் அப்படின்னா, நீங்க பார்க்குறீங்க, இந்த ஒரு 4, 5 வருஷத்துல 5 வருஷம் கூட கிடையாது. 3 to 4 வருஷம் அவ்வளோதான் சொல்லணும். இந்த 3 to 4 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுவரைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த எலக்ட்ரிக், அதாவது ஈவி வெஹிக்கிள் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சாதாரணமா பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது நான் ஒரு ரோட்ல போறேன் அப்படின்னா, ஒரு 10 வண்டி பார்த்துருப்பேன்னா 10ல ஒரு வண்டி ஒரு ஈவியா இருக்கு. அது ஸ்கூட்டரா இருக்கட்டும், இல்ல காரா இருக்கட்டும். முக்கியமான தெருக்களில் ஈவி வெஹிக்கிள்ன்றது வந்துருச்சு. அதுலயும் சரக்கு வாகனங்கள் ஈவில மாறிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ பல என்ன சொல்றது, ஈவி வெஹிக்கிள்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க. என்ன சொல்றது, டாடா, அதுக்கு அடுத்து மஹிந்திரா, டிவிஎஸ் வந்து ஸ்கூட்டர்ஸ், அதில் வந்து ஈவி வெஹிக்கிள்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஏத்தர்ன்ற ஒரு கம்பெனி வந்து செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ரிசர்ச் ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் பெரிய கம்பெனிகள், அதாவது அசோக் லேலண்ட் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவியில் வந்து என்ன சொல்றது, பெரிய, அதாவது லாரி, பஸ்ஸு அதை உருவாக்குறதுல கவனம் செலுத்துறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், என்ன சொல்றது, பஸ்ஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மதுரை டு சென்னை, நான் இப்போ வந்து நிறைய மதுரை டு கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் டு சென்னை பார்க்குறேன். ஏகப்பட்ட ஈவி வெஹிக்கிள், அதாவது ஈவி பஸ்ஸு, ஏசி பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்குறோம் இல்லையா? இது வந்து ஆரம்பம்தான். இனி அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை விட என்ன சொல்றது, 5 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது 500 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதோட குரோத்துக்கான எல்லா வேலைகளையும் இன்னைக்கு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸோட குரோத் வந்து இனி ஒரு 5 வருஷத்துல நமக்கு மிகப்பெரிய அளவில் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு, அதாவது மார்க்கெட் மேலே நமக்கு ஒரு ஹோப்பை கொண்டு வருது. ஓகே, அடுத்து இது நான் சொல்றது இருக்கட்டுங்க. நம்ம ஜேபி மார்கன், அப்புறம் பெரிய, அதாவது அக்கௌண்டிங் கம்பெனிஸ், இல்லாட்டா இந்த ஷேர் மார்க்கெட்டை கண்காணிக்கிற ட்ராக்கிங் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மார்கன் ஸ்டான்லி, ஜேபி மார்கன் மாதிரியான கம்பெனிஸ் சொல்கிறது, 2020க்குள்ள நம்மளுடைய நிஃப்டி 50 30,000 இண்டெக்ஸை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி மார்கன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்செக்ஸில், அவங்க வந்து நிஃப்டியில் சொல்லாமல் சென்செக்ஸில் வந்து நம்ம வந்து 1,07,000 பாயிண்ட்ஸ் நம்ம தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய வொலட்டாலிட்டி அப்படின்றது குறைஞ்சிருச்சு. அதாவது இந்த டாரிஃப் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது நமக்கு கொண்டு வந்துச்சுல, அந்த வொலட்டாலிட்டி வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெயோட ப்ரைஸிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாம ஒரு $50 ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருக்கு அப்படின்றது நமக்கு சாதகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகுது, இல்லாட்டினா என்ன பண்ணும், இன்னும் அடுத்த 1 வருஷத்துல என்ன பண்ணும், 5 வருஷத்துல என்ன பண்ணும், 10 வருஷத்துல என்ன பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்த 1 வருஷத்துல நான் சொன்ன மாதிரியே ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1 இயரா க்ரோ ஆகாமல் இருந்திருக்கோம். ஸோ அதுக்கு சேர்த்து வச்சு இந்த வருஷம் நம்ம வளர வேண்டிய அவசியம் இருக்கு. வளர்க்க அவசியம்ன்றதை விட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெளியில போன எஃப்ஐ திரும்ப உள்ள வர்றாங்க, வரும்போது இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டோட வர்றாங்க அப்படின்றதெல்லாம் வாய்ப்புகள்.
ஸோ அதனால நம்ம 30,000 தாண்ட போகிறோம். அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு வருஷத்துல சாதாரண நிஃப்டிலேயே நமக்கு வந்து 20% growth அப்படின்றது இருக்கு. அது போக ஸ்பெஷல் செக்டார்ஸ் இந்த தடவை வந்து டெஃபென்ஸில் நம்மளுடைய கவர்மெண்ட் 11 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக டெஃபென்ஸ் டீல் கையெழுத்தாயிருக்கு. சாஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ஸ் கம்பெனியோட நம்ம ஹெச்ஏஎல் வந்து கையெழுத்து போட்டு ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 60% ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான சாதகமான விஷயங்கள். அதாவது ஒரு சில ஸ்பெஷல் செக்டார்ஸ்ன்னு பார்த்தா டெஃபென்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் க்ரோ ஆக போகுது. அதுக்கு அடுத்து மிக என்ன சொல்கிறது, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ்க்கான க்ரோத் வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா அதோட வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து அண்டர் வேல்யூவில் இருந்தது. ஸோ அது திரும்ப நல்லா வேகமாக ரெக்கவர் ஆக போகுது. இது 2வது பாயிண்ட்டு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்யூ, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ், அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வேல்யூவேஷன், அதாவது புக் வேல்யூ அப்படின்றது ஒரிஜினல் வேல்யூவை விட அந்த புக் வேல்யூவை விட மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்தது. பல ஷேர்ஸில் வந்து அந்த புக் வேல்யூவை தொட்டால் கூட ஷேர்ஸ் வந்து பல மடங்கு க்ரோ ஆகும் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. ஸோ புக் வேல்யூன்றது கம்பெனியோட ஒரிஜினல் மதிப்பு, மார்க்கெட் வேல்யூன்றது மார்க்கெட்டோட டிமாண்ட் மதிப்பு, இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதோட மதிப்பு. இப்போ புக் வேல்யூவோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்கிற பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இல்லாட்டினா அது பக்கத்தில் இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து இது வந்து மல்டிபிள்ஸ் ஆகும். புக் வேல்யூவோட 2 மடங்கு 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஆர்டர்ஸ் நிறையா வருது, இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ். அண்ட் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வளர்க்குறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அப்படின்றதுனால இதுக்கான க்ரோத் அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பிஎஸ்யூவில் மிகப்பெரிய ஷேர்ஸ் வந்து எனர்ஜி செக்டாருக்கு இருக்குது. ஸோ எனர்ஜி செக்டார்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மசி, டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாமே திரும்ப ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். குறிப்பாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ரெனியூவபிள் எனர்ஜிஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு க்ரோத் இருக்குது. அது போக இப்போது இன்னோவேஷன்ஸ் ஹெவியாக கொண்டு வர்ற சில கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிஸுக்குனே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உருவாகிருக்கு. என்ன சொல்ற டெக்னாலஜி ஃபண்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசாக என்ன ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னா இன்னோவேஷன் ஃபண்டுன்னு வந்து. இந்த டெக்னாலஜி ஃபண்டுக்கு இன்னோவேஷன் ஃபண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டெக்னாலஜி ஃபண்டுன்றது அப்போ ஏற்பட்ட அந்த டெக்னாலஜிஸ் கம்பெனிஸில் பண்ண என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்னோவேஷன் ஃபண்டு அப்படின்றது இன்னைக்கு ஏஐ வச்சு நிறைய கம்பெனிகள் வேகமாக வளர்கிறாங்க. அது குறிப்பாக வந்து மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் அதுலேயுமே டெக் கம்பெனிஸ் அண்ட் நான் டெக் கம்பெனிஸ் அவங்க எல்லாருமே வேகமாக வளர்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இந்த இன்னோவேஷன்ஸ் ஃபண்டு. ஸோ அதோட க்ரோத்தெல்லாம் வந்து அபரிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து ஓவரால் நம்ம மார்க்கெட் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்பை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த 5 இயர்ஸில் நம்மளுடைய இண்டெக்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 15% இருக்கும். 15%க்கு குறையாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து இண்டெக்ஸோட ஆவரேஜ் வந்து 12%லேருந்து 13% தான் இருக்கும். பட் இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நம்மளுடைய இண்டெக்ஸோட சிஏஜிஆர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 15%க்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெஷல் ஃபண்டு, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபண்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18% 20% கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து 5 இயர்ஸ். 10 இயர்ஸ்ல வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருப்போம். அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரோத்தை கொண்டு வரும். நம்மளை கீழே இறக்கவே விடாது. நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம பலவீனமாக பேசிக்கிட்டு இருந்த மக்கள் தொகை தான். இன்னைக்கு இளைஞர்களோட சக்தி அதிகமாக இருக்கிற ஒரே நாடு வந்து இந்தியா தான். சீனா கூட கிடையாது. ஸோ இந்தியர்களோட அந்த இளைஞர்கள் சக்தியை உலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நமக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் அங்கங்க ராசிஸ்ட் இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு இது வந்து நியூஸ். ஆனால் டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டேட்டாஸில் வந்து இங்கே இருக்கிற நல்ல பொட்டன்ஷியல் யங்ஸ்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு உலக நாடுகள் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து போகிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க அந்த பணம் திரும்ப இந்தியாவுக்குள்ள வெவ்வேறு வழிகளில் வரும். அப்படி வரும்போது இந்தியாவோட க்ரோத் அப்படின்றது இன்னும் இருக்கும். இன்னொன்று, எப்போவுமே இங்கேருந்து மக்கள் வெளியில் ஏறும்போது அங்கே உள்ள டெக்னாலஜி, அங்கே உள்ள க்ரோத், அங்கே உள்ள பல விஷயங்களை வந்து திரும்ப நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பல வேலைகளை செய்வாங்க. அப்படிதான் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து உருவாகும். ஸோ அந்த விஷயமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்தியா ஒரு வலுவான இடத்துல இருக்கும், குறிப்பாக இண்டஸ்ட்ரியில். ஏன்னா சைனான்றது ஒரு சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த இடத்துல இருக்கிறது இந்தியா தான். அதனால தான் வந்து யூரோப் யூனியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டீல் கொண்டு வந்தாங்க. அந்த ட்ரேட் டீலோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா 0% டேக்ஸ், இம்போர்ட் டேக்ஸ். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, உலகம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. யாரை நம்புறது அப்படின்ட்டு. அமெரிக்காவை நம்ப முடியல. சீனா டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த டாமினேஷனும் இல்லை, எந்த பெரிய பாலிடிக்ஸும் இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு கண்ட்ரி, அதே சமயத்தில் பொட்டென்சியலான க்ரோத் உள்ள ஒரு கண்ட்ரின்னு பார்க்கல அது இந்தியாவை தான் தெரியுது. ஸோ அதனால அவங்க இந்தியாவோட ஒரு ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. இந்த ட்ரேட் டீல் வந்து உண்மையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸுமே செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட், நம்மளுடைய எக்கானமிஸ் வந்து பல சிக்கல்களுக்கு நடுவில் ஒரு சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய அரசியல் தலைமைகள் இதை வந்து சரியாக உணர்ந்து சரியாக அதை வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சைனாவெல்லாம் ஒரு 5 வருஷத்துல இல்லாட்டினா 10 வருஷத்துல ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. நமக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே முக்கியமான விஷயம். அது காலப்போக்கில் நடக்கும்னு நம்ம நம்புவோம். இப்படியே இருந்துராது. காலப்போக்கில் நல்ல ஒரு என்ன சொல்றது மக்களுடைய வளர்ச்சியிலையும் திட்டங்கள்லையும் ஆர்வம் காட்டுற அரசு நிகழும், அதற்கான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இன்னைக்கு இருக்க அரசியல் இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் கூட நல்லா நம்மளுடைய வளர்ச்சின்றது நல்லபடியாக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதற்கு நம்மளுடைய இயற்கையான அமைப்பும் நில அமைப்பும் அண்டு இளைய சக்தி, அதுவும் அதாவது இளைஞர்களுடைய சக்தியும் ஒரு என்ன சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா ஃபோக்கஸ் பண்ண எஜுகேஷன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் காட்டின இன்வெஸ்ட்மெண்ட் அது இன்னைக்கு பயங்கர ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். இப்போ உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மிக வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல
பேர் வந்து உங்கள வந்து தவறான கைடன்ஸ் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கைடன்ஸ்குள்ள போயிட்டு மாட்டி, ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணோன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. மார்க்கெட்ட விட்டு நம்மள வெளியேத்திருவாங்க. மிகச்சிறந்த வழி அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. சேஃபா இருப்பீங்க. ஸோ அதுதான் சரியான மாடல். ஏன்னா, அவங்க மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க மூலமா போகும்போது தான் நமக்கான என்ன சொல்றது? இன்வெஸ்ட்மென்ட்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன்ஸ கொண்டு வரும். ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன்ஸ கொண்டு வரும். இது என்னுடைய பெர்சனல் அனுபவமும் கூட. அதனால நான் வந்து டைரக்ட்டா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றத குறைச்சுக்கிட்டேன். இப்ப நான் மேக்ஸிமம் என்னுடைய 99% ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா தான் இருக்கு. ஸோ நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு குரோத் அப்படின்றது கேரண்டீட். ஓகேயா? ஸோ நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி கண்டறிவது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்ல எக்கானமி நாலேஜ் உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு ஃபினான்சியல் அட்வைசர். ஸோ அந்த பொசிஷன்ல தான் இப்ப நாங்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த புரிதலை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலமா எங்களுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு சரியான வகையில உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அண்ட் உங்களுடைய வளர்ச்சியில எங்களுடைய வளர்ச்சியை நாங்க பார்க்கறது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி ரன் பண்ணுவாங்க அப்படின்னா, கிளையண்ட்ஸ் நல்ல ஃபண்டு அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் என்னன்றதை கேட்டு அதற்கேற்ற மாதிரியான நல்ல ஃபண்டை கொடுப்பாங்க. கொடுக்குறதோட வேலை முடியல. அந்த ஃபண்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியான சமயத்தில் அவங்க அந்த ஃபண்டை வந்து இன்னொரு விஷயங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2024 செப்டம்பருக்கு அடுத்து எங்க வழியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கஸ்டமர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கீழே இறங்காம தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை அப்படியே தானே ஸ்விட்ச் பண்ணோம். எதில் ஸ்விட்ச் பண்ணோம்? மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் ஸ்விட்ச் பண்ணோம். அதுக்கு அடுத்து புதிதாக எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கிறதுனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த 2025 ஆரம்பத்தில் மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். அதுக்கு அடுத்து கோல்டு சில்வரும் ஏறிச்சு. மல்டி அசட்டோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, அது ஈக்விட்டி மார்க்கெட்லையும் இருக்கும், கமாடிட்டி மார்க்கெட் அதாவது கோல்டு அண்ட் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்டு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க, கடன் பத்திரங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணதுனால மார்க்கெட் மேலே ஏறும்போது மார்க்கெட் கொடுத்த ரெவன்யூ, கோல்டு ஏறும்போது கோல்டு அண்ட் சில்வர் கொடுத்த ரெவன்யூ, அதுக்கு அடுத்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்துச்சு. அதுக்கு அடுத்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு சின்ன போர்ஷன்ஸ் இருந்துச்சு. அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே 22% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அதாவது ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22% க்ரோத். ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார்? மார்க்கெட்டோட பல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த நேரத்தில் மார்க்கெட்டை வந்து நாம இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்றி பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸே தன்னை காப்பாற்றிக்கிறோம், அதையும் காப்பாற்றிக்கிற ஒரு வேலையை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு டபுள் ப்ரொடெக்ஷன் எதில் கிடைக்குது அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்படியான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா பொருளாதாரமும் உலக அரசியலும் புரிந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நிதி ஆலோசகராகத்தான் நாங்கள் இருக்கணும்னு விரும்புகிறோம். ஸோ அப்படித்தான் இந்த என்ன சொல்றது, அறிவும் பொருள் உலகம்ன்ற தலைப்புல தொடர் சந்திப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் எங்களுடைய பொருளாதார அறிவை வந்து தொடர்ந்து
அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு இதுதான் வேலை. இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எங்களுடைய பணத்தோட்டம் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதில் டெய்லி ஒரு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன போய்கிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பணத்தோட்டம்.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது தமிழில் தான் இருக்குது. அந்த தமிழில் இருக்க அந்த வெப்சைட்டையும் போய் பாருங்கள். அதில் எப்பவும் ஒரு நியூஸ் அப்டேட் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உள்ள ட்ரெண்டை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை போஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்போம். அதேமாதிரி பணத்தோட்டம் ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதேமாதிரி பணத்தோட்டம் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1,25,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்குது, ட்ரெண்டிங்கில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது எங்களுடைய முழு நேர வேலை. ஸோ அந்த வேலையை நாங்கள் பொறுப்பாக செய்கிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த நிகழ்வுன்றது அதற்கான நிகழ்வு தான். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தயாராக இருக்கிறோம். ஓகேங்களா நண்பர்களே? உங்களுடைய கேள்விகளை மட்டும் சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, என் பேர் யுவராஜ். இன்னைக்கு பிரசன்டேஷன் வந்து நல்லா இருந்துச்சு சார். டேட்டா சென்டரோடைய தீமேட்டிக் ஃபண்ட், அதாவது பியூர் ஃபண்ட் வந்து ஏதாவது ஒரு ஏஎம்சி கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து எதிர்காலம் எப்படி இருக்கு? சிம்பிள் சார். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான கேள்வி. டேட்டா சென்டர்ஸ் ரிலவெண்டான என்ன சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா பண்ண போறாங்க. அதுல முக்கியமா குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன் ஃபண்ட், அது ஒரு அவங்க பண்றாங்க. இன்னோவேஷன் ஃபண்ட் மட்டும் கிடையாது, சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபண்ட் இருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபண்டுமே கூட இந்த டேட்டா ரிலவெண்டான என்ன சொல்றது, ஏன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் தான் நடக்க போகுது. நிறைய ட்ரேடு டீல் வந்து அதில் தான் நடந்திருக்கு. அப்படின்றதுனால அதில் ஒரு ஃபோக்கஸ் வந்து நேச்சுரலாகவே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன் ஃபண்டும், டெக் ஃபண்டு அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபண்டு லைக் கான்ட்ரா மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபண்டு வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து நிறைய ஃபண்டு வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. போன வருஷமே எஸ்பிஐ கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து இன்னும் 2 ஏஎம்சிஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில், அதாவது ஒன்லி இன் ரெனியூவபிள் எனர்ஜி, நாட் பெட்ரோலியம், நாட் வந்து இந்த கோல் அந்த மாதிரி கிடையாது, ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த ஃபாசில் எனர்ஜி கிடையாது. ஃபாசில் எனர்ஜியை தவிர்த்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குனே ஃபண்டு வந்துருச்சு. ஸோ அப்படியான ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். மேபி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேக் ஆஃப் எடுக்கும் செம்மையாக. ஸோ அந்த வேகம் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகும். ஸோ அதனால் 2க்குமே ஃபண்டு இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? சார் இப்போ சொல்லுங்க வினோத். சார் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது செலக்டடான ஸ்டாக்ஸ் பற்றின ஐடியாஸ் ஏதாவது கொடுப்பீங்களா? ஸ்டாக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேயும் லாங் டேர்மாக என்னால் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சொல்கிறதா இருந்தால் இந்த நிஃப்டி 50க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னா ஸ்டாண்டர்டாக அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி பார்க்குறேன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பயிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் இல்லாட்டினா
என்ன சொல்றது 3 மாசத்துல நெல் முத்தி இருக்கும். கரும்புனா 6 மாசம்னு சொல்லுவாங்க. வாழைனா 12 மாசம். இதுவே தானே தென்னை மரம்னா குட்டை வகை நெட்டை வகைன்னு இருக்கு. அதுக்கெல்லாம் 5 வருஷம் இருக்கு, 10 வருஷம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. சில என்ன சொல்றது சந்தன மரம், தேக்கு மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 15 வருஷம். இது ஏன் சொல்ல வரேன்னா ஸ்டாக்லையும் அதே மாதிரி தான். இதை வந்து அறுவடை பண்ண தெரியணும். நீங்க ஸ்டாக்ல வந்து டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நெல்லை வந்து தேக்கு மரம் மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? 3 மாசத்துல அறுவடை பண்ணணும், ஆனா அறுவடை பண்ண மாட்டாங்க. நெல் இன்னும் மேல வளரும் 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 வளரும்ட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா வளராது. நெல்லை வந்து 3 மாசத்துல அறுவடை பண்ணிடணும். கரும்பு இன்னும் நல்லா முத்தி நல்லா வளரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அவ்வளவுதான், 6 மாசம் தான். ஸோ எது நெல் எது கரும்பு அப்படின்றது நமக்கு புரியாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றவங்க பல சமயம் வந்து மிகப்பெரிய சொதப்பல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையைத்தான் என்ன சொல்றது நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2019-20களில் நான் வந்து நம்ம பணத்தோட்டம் குழுவில் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 21-22 எல்லாமே கூட ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆரம்பத்தில் இது மேலே ஏறும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து பீரியடே மென்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். 6 மாசத்துல இதை தொடும், இல்லாட்டா 1 வருஷத்துல இதை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பல நண்பர்கள் அதை நல்லா ஏற விடுறோம், இன்னும் நல்லா ஏறும் இன்னும் நல்லா ஏறும்னு நினைச்சிட்டு மேலே ஏறிட்டு அது இறங்கிடுச்சு. அந்த இறக்கத்தை இவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா இதுதான் ஸ்டாக்ல வந்து இருக்கிற பிரச்சனை. ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து எங்கேயோ வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்காம போயிடுவாங்க. ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கும், அந்த டெக்னாலஜியோட சேர்ந்து இன்னொரு புது கம்பெனி அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த சின்ன கம்பெனிஸ் வந்து பண்ண மாட்டாங்க, இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு. ஸோ அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. நான் அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் சுற்றி ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது நான் சொல்லிட்டேன்னா சேஃப் இல்லையா. எப்ப இருந்தாலும் வந்து அது மேல வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா மெதுவா நகரும். ஆமா சார், அதுதான் சார் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பெஸ்டான விஷயம் தானே புரியுது. இப்போ லேட்டர் ஆஃப் இப்போ எனக்கு 37 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இதுவரை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இல்லாமல் வரது போகுது அது மாதிரி இருந்தது. இனிமேட் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. அதுக்கு நம்ம 9 to 5 ஜாப் போகிறப்ப இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுதான் எங்க வேலை, எங்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைங்கன்னு தான் நான் கேட்குறேன். புரியுது சார். புரியுது சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நம்ம லாங் ரன் போகிறப்ப இதில் ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்மளுடைய ரிஸ்கே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரிஸ்கை வந்து நாங்க குறைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரிஸ்க் என்ன, மார்க்கெட் மேல ஏறும், அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும், அப்புறம் இறங்கும், அப்புறம் திரும்ப ஏறும். இன்னொன்னு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளராம போகும், அவங்க வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில புது ஸ்டாக்ஸ் வந்திருக்கும், இதை நமக்கு புரியாம போயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க். அண்ட் குளோபல் எக்கானமி ஒரு சைடு அஃபெக்ட் பண்ணும், அதுக்கடுத்து இந்தியன் பாலிடிக்ஸ், குளோபல் பாலிடிக்ஸ், இதெல்லாமே சேர்த்து நம்மளை வந்து பாடாப்படுத்தும். ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம இதெல்லாம் சேர்ந்தது தான் ரிஸ்க். இந்த ரிஸ்கை வந்து 2 வகையில நம்ம குறைக்க முடியும். ஒன்று லெவல் 1 யார் அப்படின்னு கேட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தயவு செய்து இந்த பாசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வேலையே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு வேலை இருக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபண்டு, அதாவது ஆக்டிவ் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். 1. 2வது, ஸோ அப்போ ஃபண்ட் மேனேஜர் வந்து ஃபில்டர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். அவரோட டீம், அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம்
ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதும், அதுக்கடுத்து எடுக்கிறதும், கேஷ் ரிசர்வ் பண்ணுறதும், இது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையை தான் நம்ம பண்ண முடியாது. இதை அவங்க பண்ணி சரியான ஸ்டாக்ஸை வச்சுக்கிறதும் தூக்குறதும் இமீடியட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். 2வது லெவல், இந்த ஃபண்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தட் மீன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஃபண்டோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபண்டுக்கு என்னதான் ஃபண்ட் மேனேஜர் நல்லா பண்ணியிருந்தா கூட அந்த ஃபண்டுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி ஃபண்ட் மேனேஜர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபண்டில் வச்சுக்கிறதா, இல்லை அதை அப்படியே தானே தூக்கி இன்னொரு ஃபண்டில் பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நாள் என்ன சொல்கிறது, அந்த கஷ்டமான பீரியட் கிராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மாற்றி விடுறதா அப்படின்ற அந்த வேலையை பார்க்குறதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கோம். ஸோ இந்த 2 பேரும் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ இப்போ இதை தாண்டி இப்போ இதுலயே தானே ரிஸ்க் நிறைய குறைஞ்சிருது. இந்த 2 ஃபில்டர்லயே 80% ரிஸ்கை வந்து ஃபண்ட் மேனேஜர் குறைச்சிடறாரு, 20% ஆஃப் ரிஸ்கை வந்து எங்களை மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குறைச்சிட்டு ஸோ உங்களுக்கு நியர்லி ஒரு என்ன சொல்றது, ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்டேஜுக்கு தான் லாங் ரன்னுக்கு விடும்போது என்னை கேட்டால் எந்த ஃபண்டுமே ரிஸ்க் இல்லை, ஷார்ட் டேர்ம்ல தான் ரிஸ்க். சார், இப்போ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம்ல இருக்குதுங்களா? அது செபி ரெஜிஸ்டர்டா? அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு கேம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்ல கின்ஃபின்டெக்ல வருமா? கரெக்ட், நல்ல கொஸ்டின்ஸ். நாங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட் தான். எப்படி ரெஜிஸ்டர்ட்? NISM எக்ஸாம் எழுதி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் எடுத்து அப்படித்தான் நாங்கள் இதை வந்து பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த NISM எக்ஸாம் கூட எவ்ரி 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை திரும்ப எழுதணும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அப்படி எழுதி பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து கமிஷன், அவன் ஒரு 0.5% கமிஷன் எங்களுக்கு கொடுப்பான். அந்த கமிஷனே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிஸ்னஸும் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே ARN நம்பர் இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட், NIM சர்டிஃபைட், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் பண்ணவே முடியாது. அதனால் தைரியமாக நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு அதை நாங்கள் பண்ணித்தருவோம். உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்துட்டு கேம்ப்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? இல்லை கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறது, அத்தனையுமே கேம்ப்ஸ் வந்து 2 அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து KF FinTech அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் MF சென்ட்ரல்னு ஒன்று இருக்கும், அந்த MF சென்ட்ரலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்று, நாங்கள்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு கமிஷன் அதிகமாக கொடுக்குற ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. உண்மையிலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்டை தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தங்களுக்கு கமிஷன்ஸ் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லாட்டினா பெரிய என்ன சொல்கிறது, ரிஸ்கான ஃபண்டு இல்லாட்டினா ரிஸ்கான AMCஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதில் எடுத்து தருவாங்க. பட் நான் அப்படி பண்ணுறதில்ல. நான் எப்படின்னா, கஸ்டமர்ஸோட பணம் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ அப்போ வந்து அந்த பொறுப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஃபண்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இன்னொன்று, அந்த மாதிரி நல்ல AMCs நல்ல ஃபண்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ரொம்ப கம்மியாக தரும். பட் கமிஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, லாங் ரன்னுக்கு நம்ம வரமாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸுக்கு குறையாம இந்த பிஸ்னஸை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு கம்பெனியாக, இது வந்து நான் இண்டிவிஜுவல் கிடையாது, இங்கே ஒரு கம்பெனி நடக்குது. இந்த கம்பெனியில் ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்க. இங்கே ஒரு CRM வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து லாங் ரன்னுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக.
ஸோ எல்லாமே எத்திக்கலாக தான் இருக்கும். எதையுமே அன்எத்திக்கலாக நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அது எங்களுடைய வழக்கமும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு திருக்குறள் நல்லா ஞாபகம் இருக்கு. ஈன்ற தாய் பசிக்கு அன்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவுமே என் மைண்டில் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் அந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறதில்ல. அது எங்களுக்கு தேவையில்லாத வேலையும் கூட. ஓகேங்களா? ஸோ தைரியமாக நீங்கள் நம்பலாம். தேங்க்யூ சார். நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? சார் வணக்கம். சார் சொல்லுங்க. எஸ்பிஐல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னோவேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து 10 rupeesல வாங்கின மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் எப்படி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். இன்னோவேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றீங்க? பண்ணிட்டோம் நம்ம. இல்ல நம்மகிட்ட தான் பண்ணியிருக்கோம். ஓ, பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ என்ஏவி வந்து 10ல பண்ணோம்னு நினைக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, அது எப்பவுமே நடக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிஎஸ்சி வந்து 15% இருக்கு, கெயின்ல இருக்கு. ஓகே, ஸ்டாண்டர்டா அதே மாதிரி தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க என்ட்ரி ஆகியிருக்கிற இடம் வந்து என்ன சொல்றது, அந்த என்எஃப்ஓ லான்ச் பண்ணப்ப நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ தைரியமா நம்ம வெயிட் பண்ணலாம். என்னைக்குமே எந்த ஒரு ஃபண்டும் என்ன சொல்றது, அந்த என்எஃப்ஓ லான்ச் பண்ணதை விட ஒரு 2 or 3 yearsல வந்து நல்ல வளர்ச்சின்றது நேச்சுரலாகவே இருக்கும். இந்த இன்னோவேஷன்ஸ் ஃபண்டு லான்ச் பண்ணப்ப பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன சொல்றது, எஃப்ஐஐ வந்து வெளியில் போய்கிட்டே இருந்தாங்க. நமக்கு இந்த ட்ரேடு டேரிஃப் இஷ்யூஸ் வந்து ஹெவியாக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, எஃப்ஐஐ உள்ள வரும்போது அவங்களோட முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த இன்னோவேஷன் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க அதை தான் விரும்புவாங்க. ஸோ அதனால இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து செம்மையான க்ரோத் வந்து இனிமேல் தான் பார்க்க போகுது. இறங்கினதுக்கும் பதுங்கி பாயிற மாதிரி பாய போகுது. ஸோ அதனால நீங்கள் அதை மாற்றவே வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இந்த ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். கேள்விகள் எதுவும் இல்லைங்களா? ஓகே, மிகச்சிறப்பு. ஆக்சுவலாக இந்த சந்திப்பு அப்படின்றது நாங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் தான், அதாவது இன்னொரு ஏஎம்சிஸை நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். ஆனால் அவங்க இந்த வாரம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்தோம்னா, சரி ஓகே, நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த பீரியடில் நம்ம மக்கள்கிட்ட சில விஷயங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கு. அதனால அவங்கள்ட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நானே இந்த சந்திப்பில் இன்னைக்கு எடுத்தேன். எனக்கு இந்த சந்திப்பில் உங்களுடைய கலந்துரையாடையதுன்றது மிகப்பெரிய அளவில் ஒரு மன நிறைவை கொடுத்துருக்கு. நிச்சயமா அதே மன நிறைவும் நம்பிக்கையும் உங்களுக்கும் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். மணிமாறன் சார், ஏதோ சொல்ல வர்றீங்க, எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். ஒண்ணு சார், கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஒரு பீக் போயிடுச்சு இப்ப. ஸோ இது வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சா, இல்ல இதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்குமா? இறங்கும். ஆக்சுவலா சில்வர் ஏற்கனவே தானே பயங்கரமான ஒரு அளவுல இறங்கிடுச்சு அப்படின்றத நீங்க பாத்தீங்க இல்லைங்களா? ஆமா, இன்னைக்கு கூட பேசினேன் டீம்ல. ஒரு சில்வர் இடிஎஃப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, வேணான்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஐடியா இல்லை. நான் ஏற்கனவே வந்து ஒரு என்னப்போ கேட்டிருக்கேன்.
கான்ட்ராக்ட் ஈக்குவலா ஒரு ஃபண்டு கேட்டிருந்தேன், கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது நீங்க மீட்டிங்ல இருக்கிறதுனால சரி கேட்டு நேரடியாக உங்ககிட்ட கேட்டுடலாம்ல அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா சில்வருக்கான தேவை இருக்கு. ஆனா வந்து சில்வர் வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஆகி அது வந்து ஹெவியா ஏறிடுச்சு. ஸோ அதனால இறங்கியிருக்கு. இப்போ சில்வருமே அடுத்து கோல்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து தங்கம் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த தங்கத்தை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மறக்க முடியாது. அது ஒரு ஃபால் ஒரு கரெக்ஷன் ஒன்று பார்க்கும். அந்த பார்த்துட்டு திரும்ப வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எந்த அளவுக்கு கரெக்ஷன் போகும் அப்படின்னா இப்போ 14,000 இருக்கு. இந்த 14,000 சில்லற அப்படின்றது அதாவது 22 கேரட் 25 கேரட் 15,000 இல்லையா? ஸோ இந்த 15,000 25 கேரட்டே 24 கேரட்டே தானே நம்ம பேசுவோம். 24 கேரட்டோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தில் இல்லை 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 பக்கத்துல வரும். அதாவது கிராமுக்கு 4,000 ரூபாய் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து இப்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்கு நேரடியா ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படியே ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா மல்டி அசெட் அலோகேஷன் மாதிரியான ஒரு பேலன்ஸ் பண்ணிக்க கூடிய ஒரு ஃபண்ட்ல போட்டு ரிஸ்க் எடுத்துக்கோங்க. நேரடி தங்க சீட்டும் வேண்டாம், நேரடி நகைல முதலீடு செய்யறதும் வேண்டாம். என்ன சொல்றது, இந்த மாதிரி பண்ணுங்க. மல்டி அசெட் அலோகேஷன் பண்ண மாதிரியான விஷயங்கள் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் பாதுகாப்பு. அப்புறம் ஒரு சார் ரொம்ப நாள் கேட்கறது டவுட் சார். இது வந்து இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ப்ராஃபிட் வருது, சம்டைம்ஸ் நான் வந்து ரிடம்ஷன் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் நிறைய என்எஃப்ஓ போட்டேன், ஒரு 4 என்எஃப்ஓ போட்டிருக்கேன் எனக்கு. அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வந்துகிட்டு இருக்கு. டெக்னாலஜி அந்த பிஎஸ்யூ சம்திங் அதெல்லாம் 1 இயருக்கு மேல அப்படியே தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி எடுத்துட்டா என்னோட ஃபண்டோட வேல்யூ குறையுமா, இல்லை புக் பண்ணி எடுக்காம விடுறதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட் ஆகும்? நல்ல கேள்வி. ஆக்சுவலா ஃபண்டை வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் நாங்க ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபண்டை வந்து அனாவசியமா புக் பண்ணி எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ்ன்றது வரும்போது நமக்கே தெரியும். இல்லைன்னா எங்களை மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த சமயத்துல எடுங்க. இல்லைன்னா ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபண்டை ஸ்விட்ச் பண்றதுதான் சரியான முடிவா இருக்கும். தேவை இருக்கும்போது கண்டிப்பா எடுத்துருங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் இல்லாட்டினா ஒரு காலேஜ் கட்டணும், இல்லாட்டினா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், இதுதான் நம்மளுடைய தேவை. தேவைக்கு எடுக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதும் சரியில்லை. ஸோ தேவைக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஒரு தேவைன்னு ஒண்ணு இல்லாதப்ப ப்ராஃபிட் புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டை வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள பண்ணக்கூடாது, ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள பண்ணிக்க கூடாது. ஸோ எங்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம், ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப சரியான ஃபண்ட் இன்னொரு ஃபண்ட் நான் சொல்றேன், அதுல நம்ம ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு. ஓகே ஓகே. ஃபண்ட் எதுவும் புக் பண்ற மாதிரி இல்ல, ஒரு 50K வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு ஜூன் ஜூலை வாக்குல வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு தேவைப்படுறதுக்காண்டி தான் கேட்டேன். இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணியிருந்தேன், அது சம்பந்தமா தான் கேட்டிருந்தேன். ஓகே ஃபைன். ஓகே சார், ஓகே. நான் டீம்ல பேசுறேன் சார் நாளைக்கு. கண்டிப்பா கால் பண்ணுங்க, நம்ம டீம் சப்போர்ட். அதான் இந்த இதுக்காண்டிதான் ஒரு ஃபண்ட் ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க, நான் ஜூன் ஜூலை எடுக்கிற மாதிரி பார்ப்பேன். ஓஎஸ் 6 மந்த்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கால் பண்ணுங்க. ஓகே, நான் இதை பத்தி பேஸ் பண்ணி தான் கேட்டேன் காலையில. ஓகே ஓகே, நானே நம்ம டீம்கிட்ட சொல்றேன், நீங்க சொன்னதை அப்படியே சொல்லி எந்த ஃபண்ட்ல போடணும்னு நான் சொல்றேன். எஸ்பிஐல ஒரு ஃபண்ட் ஒன்று இருக்கு, அதுல நம்ம பண்ணலாம். ஓகே சார்.
ஓகே 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 சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே. இந்த சந்திப்பில் நீங்கள் கலந்து கொண்டு ரொம்ப ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்டீங்க. ஸோ அந்த கேள்விகள் மூலமாக நானுமே நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடிந்தது. ஸோ இதே மாதிரியான ஒரு நல்ல சந்திப்போட நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த சந்திப்பு வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு தொடர் நிகழ்வு அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இதே லிங்க்ல வந்து நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சந்திப்புன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சந்திப்பில் நம்ம இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பணத்தோட்டம் யூடியூப் சேனலில் லாங் வீடியோஸில் நமக்கு அது இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம பேசினதை திரும்ப கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த சந்திப்புகளையுமே நாங்கள் அதுக்கான பொருத்தமான தலைப்பு போட்டு நம்ம அதில் கொடுத்துருப்போம். ஸோ அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்ம நிச்சயமாக அடுத்த சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி.